அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் 2ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 19ஆம் தேதி, புதன்கிழமை, பஞ்சமி திதி. கார்த்திகை நட்சத்திரம் 8:49 வரை, அதற்கு மேல் ரோகிணி நட்சத்திரம். சந்திராசிரமம் துளாராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலையில் 7:30 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30 10 வரை, 10 11 வரை, சாயங்காலம் 4 5 வரை. நீங்கள் அணியக்கூடிய உடைய நிறம் பச்சை, அதாவது பச்சை கலர் ஷர்ட் போட்டால் இன்று மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாது சிவப்பு கலர். இப்போ இன்றைக்கி சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ், அதாவது தயிர் சாதம் சாப்பிட்டு கொள்ளலாம். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாம். அதாவது பூர நட்சத்திரம் முதல் பாதத்தில், அதில் கூட முற்பகுதியில் பிறந்தவர்கள் நீதி நெறி பரிபாலனம், மடாலயம், அறநெறி போதனை, கோவில் திருப்பணி, அரசு துறை நிர்வாகம், பேங்க் போன்ற தொழிலால் வாழ்வு பெறுவார். மற்றவர்கள், அதாவது பிற்பாதியில் பிறந்தவர்கள் எண்ணெய், இரும்பு, மரம், ஏவல் பணி, பொது அங்காடின்னா மளிகை கடை மாதிரி, அது தலைச்சுமை வணிகம், கீழ்நிலை ஊழியம் போன்ற துறைகளினால் மேன்மை அடைவார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. பணவரயம் சற்று செலவுகள் அதிகமாகின்றன. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கௌரவம், புகழ் அதிகரிக்கிறது. அந்த கௌரவத்துக்காகத்தான் வீண்டா செலவு, அந்த ஒரு கெத்தை காட்டுறதுக்காகத்தான் செலவு ஜாஸ்தி பண்ணுறீங்க. அன்னையின் உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. வீடு, தோட்டம் ஏதாவது வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா, லீஸு கொடுத்தீங்க, அதன் மூலம் வரும் வருமானம் கரெக்டாக சேர்ந்து விடுகிறது. அடுத்து ரிஷபராசி. உங்களது தளராத முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள் உதவியாக இருக்கின்றனர். பிரயாணங்களினால் அனுகூலமான பலன்களே நடக்கின்றது. இளைய சகோதரர் மேல நல்ல நிலைமையில் செட் ஆயிட்டார். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கிறது. அடுத்து மிதுன ராசி. பணத்தட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது. வண்டி வாகனங்களில் கொஞ்சம் மெதுவாக செல்லுங்கள். சிறு விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகளால் பிரச்சனை உண்டாகின்றது. இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சி நிலவுகிறது. அடுத்து கடகராசி. பணவரத்து ஓரளவு பரவாயில்லை, நன்றாக இருக்கிறது. நண்பர்கள் உதவி செய்பவர்களாக இருக்கின்றார்கள். மனம் மிகவும் குதூகலமாக இருக்கின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல லாபமும் ஆதாயமும் கிடைக்கின்றன. அடுத்து சிம்மராசி. மனைவி மக்களால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் உண்டாகின்றது. பெரியவர்களின் சந்திப்பும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கின்றன. எதிர்பாராத சமயத்தில் நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். டிவி, சினிமா, ஸ்போர்ட்ஸ் என்று பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. அடுத்து கன்னிராசி. விரோதிகள் அதிகமாகின்றனர். மூத்த சகோதரர் வாழ்க்கையில் லைஃப்பில் அவர் செட்டிலாகி விடுகிறார். அவருக்கு நல்ல நேரமே. வியாபாரிகளுக்கு லாபம் அதிகமாகின்றது. பிரயாணங்களினால் அனுகூலமே உண்டாகின்றது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளாவிட்டால் கௌரவ குறைவு உண்டாகக்கூடும். வயிற்றுக்கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. ஹார்ட் ஐட்டங்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம். லைட்டான பொருட்களையே சாப்பிடுங்கள். லைட்டான உணவு வகைகளை சாப்பிடுங்கள். அடுத்து துளாராசி.
இன்னைக்கு வந்து சந்திராஷ்டம தினம், அதனால் ட்ரேடிங்கு பக்கம் செல்ல வேண்டாம். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். மனைவி மக்களுடன் பரிவாக பேசாவிட்டால் மனத்தாங்கல் ஏற்படக்கூடும். பொருள் நஷ்டம், வீண் அலைச்சல் ஏற்படும். அதனால் வந்து பிரயாணங்களை கூட தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியால் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறக்கூடும். ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் வருகின்றது. பிரயாணங்களினால் கூட நன்மையே வந்து சேர்கின்றது. இப்போ இன்றைய பொழுது ஓரளவு நல்ல பொழுதே. அடுத்து தனுசு ராசி. புது நண்பர்கள் வாய்ப்பார்கள். அவர்கள் மூலம் நன்மையும் உண்டாகின்றன. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதார துறையில் முன்னேற்றமே. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளே அமைகிறது இன்று. ஆடல் பாடல், ரொம்ப ருசியான ஃபுட்டை வந்து வீட்டில் செஞ்சு தர மாட்டோம்னா உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொழுது மகிழ்ச்சியாகவே கழிகிறது. அடுத்து மகர ராசி. மனக்கவலை, பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஆகியவை ஏற்படும். இளைஞர்களுக்கு காதல் அரும்புகிறது. காதலி இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை என்கிற அளவு காதலி மேல் ஒரு ஈர்ப்பு உண்டாகின்றது. எதிர்பாராத வகையில் நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கிறது. வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபமே. அடுத்து கும்பராசி. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பொருளாதாரத்தில் முன்னேற்றமே உண்டாகிறது. புதிய வீடு, வாகனம், நகை வாங்கும் யோகம் உண்டாகின்றது. உத்தியோகத்தில் வந்து நல்ல பெயர். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. ட்ரேடிங் செய்பவர்கள் ஷார்ட் செய்ய நல்ல லாபம் வருகிறது. அடுத்து மீனராசி. சுவையான விருந்து கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே இருக்கின்றது. சிறு பிரயாணங்களிலும் அதனால் சில நன்மைகளும் விளைகின்றன. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றார்கள். பொருள் வரத்து உண்டாகிறது. ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் சேருகின்றன. குழந்தை பாக்கியம் உண்டாகின்றது. மனம் அமைதியாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்